பேட்டியில ராஜலட்சுமி சொன்ன அந்த ஒரு வார்த்தையால குடும்பத்துல வந்த பிரச்சனைய பத்தி பேசியிருக்காரு செந்தில் கணேஷ். விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில வெற்றி பெற்று இப்போ சினிமாவுல பின்னணி பாடகியா வலம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய ராஜலட்சுமி செந்தில் கணேஷ் தம்பதியினர் அவங்க கொடுத்த பேட்டியால அவங்களோட வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள் பத்தி மனம் திறந்து பேசியிருக்காங்க. திறமையும் அதுக்கேற்ற மாதிரியான உழைப்பும் இருந்தா வாழ்க்கையில வெற்றிகள் அவங்கள தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒருத்தங்க தான் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் மூலமா பிரபலம் அடைஞ்ச செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி தம்பதி. இந்த தம்பதி நாட்டுப்புற பாடல்களையும் திரைப்பட பாடல்களையும் கிராமங்கள்ல திருவிழாக்கள்ல மேடை நிகழ்ச்சிகள்ல பாடி வந்த நிலையில சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி இவங்களோட வாழ்க்கைய மொத்தமா மாத்திருச்சு. விஜய் டிவில ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியோட 6வது சீசன்ல செந்தில் மற்றும் ராஜலட்சுமி தம்பதியினர் போட்டியாளரா கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே ரசிகர்களோட சப்போர்ட் அமோகமா இருந்துச்சு. இவங்க 2 பேரும் நிகழ்ச்சியில பாட்டு பாடுனது மட்டும் இல்லாம, கலகலப்பா பேசியும் ரசிகர்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்சாங்க. தொகுப்பாளரா இருந்த பிரியங்கா செந்தில் கணேஷ கலாய்க்கிறது, அதுக்கு ராஜலட்சுமி செல்லமா கோவப்படுறது மாதிரியான கிளிப்ஸ் அந்த நேரத்துல வைரல் ஆச்சு. 6வது சீசன்ல ராஜலட்சுமி அப்புறம் செந்தில் கணேஷ் தம்பதி டைட்டில் வின்னரா தேர்வானாங்க. இவங்களுக்கு 50 லட்சத்திற்கான வீடு பரிசா கொடுக்கப்பட்டுச்சு. இது பத்தி கூட சில மாசத்துக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்திருந்தாங்க. 50 லட்சம் பரிசு பெறணும் அப்படின்னா அதுக்கு 18 லட்சத்துக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்ககிட்ட நீங்க 18 லட்சம் செலுத்தி 50 லட்சத்திற்கான வீட்ட வாங்கிக்கிறீங்களா? இல்லன்னா 18 லட்சத்த கழிச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய தொகைக்கு வீடு வாங்கிக்கிறீங்களா? அப்படின்னு கேட்டாங்க. நாங்க மிச்சம் இருக்கக்கூடிய தொகைக்கு வீடு வாங்கிக்கிட்டோம். அந்த வீடு சென்னையில இருக்குது. சென்னையில ஷூட்டிங் நடக்கிறப்போ அந்த வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செந்தில் கணேஷ் அப்புறம் ராஜலட்சுமி பல ஹிட் பாடல்கள பாடிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட புஷ்பா 2 படத்துல இடம்பெற்ற ஃபீலிங் பாடல் இவங்க பாடுனதுதான். அது மட்டும் இல்லாம பேட்டிகள்லயும் கலந்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கைய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பேட்டியில பேசும்போது, "நாங்க எங்க சொந்த ஊர்ல வீடு கட்டுனோம். அப்போ இஎம்ஐ போட்டு தான் கட்டியிருந்தோம். ஆனாலும் கொஞ்சம் கடன் வந்துச்சு." அப்படின்னு ராஜலட்சுமி பேசியிருக்காங்க. "இதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு." அப்படின்னு செந்தில் சமீபத்துல ஒரு பேட்டியில பேசியிருக்காரு. செந்தில் கணேஷ் பேசும்போது, ராஜலட்சுமி எதார்த்தமா தான் அந்த பேட்டியில நாங்க வீடு கட்டுறப்போ கொஞ்சம் கடன் வாங்குனோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சில சேனல்கள்ல ராஜலட்சுமி, செந்தில் கணேஷ் குடும்பத்தினர் கடன்ல தவிக்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஹெட்டிங் குடுத்துட்டாங்க. இது எங்க வீட்ல ரொம்ப பெரிய பிரச்சனைய ஏற்படுத்திருச்சு. நாங்க இந்த மாதிரி விஷயங்கள பெருசா எடுத்துக்காம கடந்து போக கத்துக்கிட்டோம். ஆனா எங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஐயோ! நம்ம புள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல அப்படின்னு அவங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி எங்கள பத்தி இணையத்துல ஏதாவது செய்திகள் வரும்போது, எங்களோட பெற்றோர் அத சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கே எங்களுக்கு சில வாரங்கள் ஆயிடுது. அதனாலேயே ஏதாவது பேசணும் அப்படின்னா, ரொம்ப பயந்து பயந்து தான் பேச வேண்டியது இருக்கு. எங்களோட அம்மா, அப்பா இன்னும் கிராமத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு வெளி உலகம் பெருசா தெரியாது. இந்த மாதிரி வெளிவரக்கூடிய செய்திகள உண்மை அப்படின்னு நம்பிடுறாங்க. நாங்க கடன்ல இருக்கோம் அப்படின்னு சொன்ன விஷயத்த மட்டும் இல்லாம, எங்கள பத்தி அடிக்கடி பல வதந்திகள் பரவிக்கிட்டு வருது. அது எங்களோட குடும்பத்த கஷ்டப்பட வைக்குது அப்படின்னு அந்த பேட்டியில செந்தில் கணேஷ் ரொம்பவே வருத்தத்தோட பேசியிருக்காரு.